Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, இப்போமே ட்ரெய்லரு சாங்ஸுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை. இது பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மையா சொல்லப்போனா மக்கள் நம்ம மேல ஒரு தப்பு இருக்குங்க. அதாவது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒருத்தர் வந்து ஒரு கோமாளித்தனம் பண்றாரு அப்படின்னா, அத ரசிக்கிறதுன்னு இல்ல. ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ரசிப்பு தன்மைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதையும் மீறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். அது எங்க போய் முடியுது அப்படின்னா, இந்த மாரி இஷ்யூஸ்ல வந்து முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நம்ம பார்க்குறோம் Instagramமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நெறைய கோமாளிகள் இருக்காங்க. கோமாளிகள்னா நான் சொல்றது எல்லாரையும் சொல்லலங்க. நான் வந்து அதாவது இப்படியெல்லாம் பண்ணா தான் நம்ம வைரல் ஆவோம்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்றாங்க பார்த்தீங்களா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் வந்து பண்ணி காட்டுறேன்ட்டு கண்டதெல்லாம் பண்றாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் போய் பண்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் அரைகுறையா போட்டுட்டு பண்றது. அதுவுமே ஒரு கோமாளித்தனம் தான். நான் வந்து மென்ன மட்டும் சொல்லல. வுமன்னும் சேர்த்து தான் நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. ஏன்னா, ட்ரெஸ் அரைகுறையா போட்டுட்டு வந்துட்டு பண்றது. வேணும்னே அரைகுறையா போடுறதுன்னு ஒண்ணு இருக்குங்க. நான் சொல்றது எல்லாரையும் சொல்லல. நான் மறுபடியும் தெளிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது ஃபேஷன் வேற. ஆனா அட்டென்ஷன் சீக்கிங்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது வேற. அது ரொம்ப தப்பு. அட்டென்ஷன் சீக்கிங்க்காக ரொம்பவும் கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிட்டு, சின்ன குழந்தைகள்லாம் Instagram யூஸ் பண்றாங்க. சின்ன குழந்தைகள்னா ஆப்வியஸ்லி ஐ மீன் டு சே லைக் பிலோ 18 எல்லாருமே சின்னவங்க தான். ஓகேங்களா? மைனர்ஸ். அவங்க வந்து பார்க்குற ஒரு யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வெட்கமே இல்லாம, அவ்ளோ கேவலமான ஒரு கிளாம்ஸ், அவ்ளோ கேவலமான ஒரு ரீல்ஸ்லாம் போட்டு, ஒரு வியூஸுக்கு வேண்டி அடல்ட்ஸ கவர் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி பண்ற ஒரு கோமாளித்தனம்னு ஒண்ணு இருந்தாலும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மென்ஸ் நான் சொல்ல வர்றேன். அவங்க பண்ற கோமாளித்தனம், இந்த நடிப்புங்கிற பேர்ல பண்ற கோமாளித்தனம் இருக்கு பாருங்க. அது உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. சிலதுகள் பண்றத பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒரு ஆள் தான் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு. சி எனக்கு ஒரு விஷயம் புரியல. திவாகர் கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, ஹி இஸ் அ வெரி குட் தெரபிஸ்ட். ஐ மீன் தட் வாட் இஸ் இட் கால்ட் பிசியோதெரபிஸ்ட். ஓகே. ஹி 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 ஹாஸ் அ குட் ப்ரொஃபஷன் வித் ஹிம். ஓகே. அவரோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவர் நல்லா பண்றாரு. பிசியோதெரபி நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவ்ளோ தெளிவா படிச்சிருக்கிற ஒரு ஆள்னால எப்படி இவ்ளோ முட்டாள்தனமா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு யோசிக்க முடியுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. இவர் வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாரி ஆயிட்டாரு இப்போ. இவ்ளோ படிச்சிருக்க, இவ்ளோ தெளிவான ஒரு ஆளு, ஒரு பிசியோதெரபி எப்படி பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு, ஆனா தன்ன பத்தின ஒரு நெகட்டிவும் வந்து நம்மகிட்ட வரல. நம்ம பண்றது எல்லாமே பாசிட்டிவ். நம்ம பண்ணிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க. அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் வந்து ஓகே. நான் பிகினிங்ல வந்து ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஹிட் ஆகுறதுக்காக ஏதோ கிறுக்குத்தனம் பண்றான் போலன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் இல்ல. அந்த ஆளோட பெர்சனாலிட்டியே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஹி இஸ் அ ஸ்டடி மெட்டீரியல் சொல்லப்போனா. பீயிங் அ டாக்டர் ஹிம்செல்ஃப் ஹி இஸ் அ ஸ்டடி மெட்டீரியல் டூ சோ மெனி யங்ஸ்டர்ஸ் ஐ திங்க் சோ. ஒரு மனநிலை பாருங்க அந்த ஆளுக்கு. சாரி, அந்த ஆள் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆள்னா மனிதன். ஹியூமன தான் நான் சொல்றேன். அவர் வந்து கேஸ் போட்டுருவாரு. அவர் அந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலிங்க. உங்களுக்கு தெரியாது. அவரு டக்குன்னு லைவ் எடுத்துடுறாரு. டக்குன்னு வீடியோக்கு கமெண்ட் பண்றேன்ட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அவரு அந்த அளவுக்கு புத்திசாலி அந்த மனுஷன். பண்றதெல்லாம் புத்திசாலித்தனம் தான். சரிங்களா? நான் தான் அடுத்தடுத்து சொல்றேன். சாரி, இந்த வீடியோ நான் ஏன் லென்த்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் ஒரு ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அத பத்தி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு இது குடுக்கலாம்னு சொல்லி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவரோட புத்திசாலித்தனத்த நல்லா யோசிச்சு பாருங்க. திட்டும்போது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்துடுறது. அப்புறம் யாராவது ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டாங்கன்னா, அவங்கள ஃபோன்ல மிரட்டுறது. இந்த மாரி நான் பாரு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் லைவ்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் கேஸ் போட போறேன்னு சொல்றது. இந்த அளவுக்கு தெளிவா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், தன்ன ஒரு சிவாஜி கணேசன்ங்கிறது, அப்புறம் சூர்யாவுக்கு மேல நானு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த விதத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஓகே. நம்ம ரீசென்ட்டா இந்த கலாட்டா ஒரு சேனல்ல இன்டர்வியூ வந்த இஷ்யூ தான் நான் வந்து இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ரியாக்ஷன் மட்டும் கிடையாது. இந்த இஷ்யூ பத்தி தெளிவா பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பாருங்க. சொல்ற மாதிரி வாங்க கேள்வி வீடியோக்குள்ள கேட்பேன். போலாம். ஏன் கட் பண்றீங்க? ஏன் கட் பண்றீங்க? ஏன் கட் பண்ற? வீடியோ ஏன் கட் பண்ற? இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் செல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும். வரவங்கலாம் நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க. நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா அதை? பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. என்னன்னா, அதுதான் சொல்றேன். அவர் வந்து எப்படின்னா, நீ பாசிட்டிவா பேசு அப்படின்னு சொல்றாரு. இந்த திவாகரோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீ வந்து பாசிட்டிவா பேசு.
நீ எதுக்கு நெகட்டிவா பேசுறீங்க, அதாவது நான் வந்து நடிக்கிறேன், என்னை பத்தி பாசிட்டிவா பேசுங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த பாசிட்டிவ்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதாவது சரி, ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு அது செய்யறது தப்பாவே இருந்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவா பேசுவோம். சூப்பர்டா கண்ணா, சூப்பர்டா அப்படின்னு சொல்றோம். நீங்க என்ன குழந்தையா? நீங்க என்ன குழந்தையான்னு கேட்கிறேன். எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. என்ன பாசிட்டிவா பேசணும்? ஐயோ, நீ தப்பு பண்ணா தப்பு பண்ணான்னு தான் நான் சொல்ல முடியும். நான் அதாவது ஒரு மனுஷனை சொல்றேன். நாட் சேயிங் அபௌட் ஜென்ரலாவே ஒரு மனுஷன் தப்பு பண்ணா, ஐயோ நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு அந்த குழந்தை அந்த காலத்துல போய் நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தப்பு. தப்பு பண்ணா தப்பு பண்ணிருக்க. நீ வந்து பச்சை குழந்தை கிடையாது. உனக்கு விவரம் தெரியாத குழந்தையா இருந்தா அதுகிட்ட போயிட்டு நான் வந்துட்டு நான் வந்து இப்படி எடுத்துட்டேன், நான் பாத்தியா நான் வந்து கையில எடுத்துட்டேன். இப்போ நம்ம வீட்டுல குழந்தைகள்லாம் இருக்குங்க, நம்ம அந்த குழந்தை சும்மா ஏதாச்சும் சின்னதா பண்ணுச்சுன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணோம் தெரியுமா, அந்த மாதிரி பண்ண சொல்றாரு. என்ன முட்டாள்தானம் அது, என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, நம்ம ஃபுல்லா பார்ப்போம். பாருங்க, வீடியோ எடுத்துட்டாரா? இதெல்லாம் வந்து தெரியாம பண்றது இல்ல. He has a very good knowledge of I mean what is it called, the rules என்ன, சட்டம் என்ன, எல்லாமே தெரியுது. இப்படி பண்ணா நம்ம பேச முடியாதுங்கிறதெல்லாம் தெரியுது. சட்டத்துல இடம் இருக்கு. நம்ம யாரும் ஒரு மனுஷனா சும்மா தேவையில்லாம திட்டிடவே முடியாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றதுக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஆனா இவர் பண்றாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவரு யோசிக்கிறாருன்னு யோசிங்க. ஏற்கனவே சொன்னேன், டீசென்ட்டான கொஸ்டினை கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறது? கரெக்ட். கேக்குறேன், இவர் கவர்மெண்ட் ஆபீஸ் இவரை கூப்பிட்டு கரண்ட் இஷ்யூ கேக்குறாங்க. நம்ம தான் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. கரண்ட் இஷ்யூ பத்தி நீங்க யாருக்கிட்ட வேணா கேட்கலாம், கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட தான் கேட்கணுமாங்கிறதுல கிடையாது. அந்த விஷயத்துல ஐம் ஓகே வித் இட். ஓகே, கரண்ட் இஷ்யூ பத்தி நம்ம யாருக்கிட்ட வேணா, இப்ப நம்ம ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், அவங்க ஏர்போர்ட்ல வரும்போது அவங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசர்ஸா? ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு சார் இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து இப்படி ஒரு கற்பழிப்பு நடந்திருக்கு சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்க வேண்டியங்களா? அது எல்லாருக்கிட்டையுமே கேட்கலாம். அது நடிகர்கள்னு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த விதத்துல ஐம் நாட் ஓகே வித் திஸ் வாட் திஸ் ஆங்கர் இஸ் டெல்லிங். பட் த திங் இஸ் ஹவு சி அவர் எப்படி அதை இது பண்ணிக்கிறாருங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதுதான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இன்டர்வியூ எடுத்தோம். ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு ஜூலை 24 உலகமெங்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸ். நீங்க ஒரு ஆளு. வணக்கம் திவாகர் அவர்களே. வணக்கம்மா. 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 ஆக்சுவலா யூஸ்வலா நான் லவபிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவேன், அதனால ரொம்ப பாசிட்டிவா தான். ஓகே, அதாவது பேசிக்கா டாக்டர் இருக்கோம்ல, பிசியோதெரபிஸ்ட், கிளினிக் வர சின்ன பசங்களால வாங்க ரொம்ப ஹெட் வெயிட்டுங்க அந்த டாக்டர்னு. அவர் ஏன் அவ்வளோ பயங்கரமா அதை வந்து ரொம்ப இதா பேசிக்கிறாரு? ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சூரிய பத்தின ஒரு கமெண்ட், அதுக்குதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்து வந்தது. ஆக்சுவலா என்னன்னா, சூரி வந்து படிக்காதவன், நான் வந்து படிச்சிருக்கேன். சார் படிக்கிறவன் படிக்காதவன் இல்லை சார் இங்க, சரிங்களா? டேலண்ட்டு, திறமை தான் மேட்ரு. படிச்சவன் எவ்வளவோ பேர் இருக்கான். ஏன் எவனாலையும் ஷைன் பண்ண முடியல? ஏன் எல்லாருனாலையும் கூகுள்ல போய் வேலை செய்ய முடியல? ஏன் எல்லாருனாலையும் மற்றவங்க படிச்ச, அதாவது நல்லா இருக்கிறவங்க மாதிரி இருக்க முடியல? எத்தனையோ பிஹெச்டி முடிச்சவன் அப்படி இப்படி இருக்கான் சார். ஏன் சார் அவனால மேல வர முடியல? படிப்பு மேட்ரே இல்லை சார், படிப்பு மேட்ரே இல்லை. நீங்க வந்து தேவையில்லாம சி நடிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்கும் நடிப்புக்கும் அப்பாற்பட்டது. இதுல நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் படிச்சவன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சில்லையா இருக்கு, ரொம்ப சில்லையா இருக்கு. போங்கம்மா, என்ன கண்ணு, செல்லம், இந்த மாதிரி லவபிள் பாசிட்டிவான வார்த்தைகள் தான். லவபிள் வேர்ட்ஸ். ஆமா, உண்மைதானம்மா. கூப்பிடும் போது அம்மா செல்லம் இப்படி கூப்பிடுற திவாகர் சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்தா மட்டும் ஏன் ரொம்ப நெகட்டிவா மாறிடுறாரு? எதனால நெகட்டிவா உங்களுக்கு எதிரே மாறல? இல்ல காலையில இப்ப வரதுக்கு முன்னாடி வீடியோ முதற்கொண்டு நெகட்டிவ் தானே போட்டு வரீங்க. நெகட்டிவ் அதாவதுமா, நம்மளோட உரிமையை தட்டி பறிக்கிறப்ப, நம்மளை அசிங்கப்படுத்துறப்ப டீசெண்டா தானே போட்டோம். நீங்க வர்றப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சாந்தனா பத்தி போட்டிருந்தேன். சாந்தனு சொல்லி நீங்க அதுல சாந்தன் அண்ணா தான் போட்டிருப்பேன். சாந்தோம்னு நீங்க மொத்த வீடியோலயும் அப்படியா? அண்ணா பண்ணீங்க இல்ல, உங்களோட சின்ன பையன் அண்ணான்னு சொன்னேன். அந்த இது வீடியோ ஃபுல்லா அது வேண்டாம், விட்டுருங்க. வயசு நீங்க அது வேணும்ட்டே கிண்டலுக்காக பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவரை பத்தி என்னைக்காவது போஸ்ட் போட்டிருக்கேன்? நான் போட வேண்டிய சிச்சுவேஷன் அவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. இதோட கான்டெஸ்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டா வந்து சாந்தனு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்ட் வந்து ஜெயா டிவில வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வாட்டர்மெலன், அதாவது இப்போ நம்ம அந்த கருப்பு டீசர்ட்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து அதை இது பண்ணுவாரு. ஆக்சுவலா ஆர்ஜே பாலாஜி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சூர்யா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகர், சூர்யா மாதிரியான ஒரு அவரெல்லாம் எங்க இருக்காரு, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவரோட இது என்ன எங்க இருக்குன்னு பாருங்க. அவரை வச்சுக்கிட்டு இவரை அதாவது ஆர்ஜே பாலாஜியோட இன்டென்ஷன் எனக்கு புரிஞ்சுது.
எப்படின்னா இது பண்ணதே இவருதான்டா அப்படின்னு காமிக்கிறதுக்காக திரும்ப அந்த சீன் வச்சிருக்காரு. பட் நான் என்ன சொல்றேன், அந்த சீன் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இவரை வந்து மறுபடியும் வந்து மேல தூக்கி விடுறது மாதிரியான ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, அது மாதிரி போடவும் இவர் வந்துட்டு அதை ஃபுல்லா சோசியல் மீடியால எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தியா, சூர்யா வந்து நான் என்னோட ரீச் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, சூர்யாவே அதை வந்து ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு புரியல சார். நீங்க பண்ணதே சூர்யா சார் பண்ண ஒரு சீனை எடுத்து ஆல்ரெடி ஃபேமஸா இருக்க போய் தான் அந்த சீனை நீங்க எடுத்து ரீக்ரியேட் பண்ணீங்க. இல்லைன்னா நீங்க எதுக்கு அந்த வாட்டர்மெலன் பர்டிகுலரா அந்த சீனை நீங்க எடுத்து பண்ணணும்? எப்படி மாத்திட்டா இருப்பாருங்க. நான் பண்ணதுனாலதான் அந்த சீன் ஃபேமஸ் ஆச்சு, சூர்யா பண்ணும்போது அந்த சீன் ஃபேமஸே கிடையாதுங்கிறாரு. எப்படி அது என்ன என்ன சார் இது என்ன? பிசியோதெரபிங்கிறீங்க, படிச்சாலுங்கிறீங்க, பேசுங்க கேட்போம். கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்துருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு. மக்கள் செல்வாக்கு. நீங்க பெரிய ரஜினிகாந்த் இவர் அப்படியே மக்கள் செல்வாக்குல அப்படியே அவங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்றேன், இருந்தால் இவர் சிவாஜிங்கிறதும் சிவாஜி கணேசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கால் நகத்துக்கு கூட நீங்களாம் வரமாட்டீங்க. அவரோட நடிப்பு, அவர் எங்க இருக்காரு, எத்தனை. நான் உண்மையா சொல்றேன்னா, இந்த மாதிரிலாம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், இவர் மேல ஈஸியா கேஸ் போடலாம். டிஃபெண்டபிள் கேஸ் வந்து ஈஸியா சிவாஜி கணேசன் ஃபேமிலிங்கிறது பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க முன் வந்து தயவு செஞ்சு இவர் மேல நீங்க வந்து கேஸ் போடுங்க. அப்பதான் இது. ஏன்னா இவர் இவ்வளவு கிளவரா வந்து எல்லாரையும் வந்து வம்பிழுக்கிறதும் எல்லார பத்தி தப்பா பேசுறதும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் கேஸ் போடுறேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசுற ஆள் இவரு. சிவாஜி கணேசன், நான் வந்து சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோமாளித்தனம் பண்றாரு பாத்தீங்களா, அவரோட இமேஜை டீஃபேம் பண்றாங்கன்னு சொல்லி சிவாஜி கணேசனோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அவரோட ஃபேமிலியா இருக்கட்டும், தயவு செஞ்சு இவர் மேல ஒரு கேஸ் போடுங்க. அப்பதான் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இனிமேல் எவனும் அந்த மாதிரி நடிகர்களோட பேரை யூஸ் பண்ண மாட்டான். நான் ரஜினி மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு வர்றதும் போதும். அதெல்லாம் வந்து யார் மேலேயெல்லாம் பண்ண முடியாது சார். யார் மாதிரி பண்ண முடியாது. அவர் மாதிரி பண்ணலாம், ஆனா அவருக்கு ஈக்குவலா நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. அந்த அந்த அது பெரிய கிரைம். அதை ஆக்சுவலா நான் வந்து ஒருத்தரை காப்பி அடிக்கிறதே வந்து தப்பு. நான் அதை பண்ணிட்டு நான் அவருக்கு ஈக்குவலா அவரை மேல பண்ணிட்டேன்னு சொல்றது அதோட தப்பு. ஃபர்ஸ்ட் சிவாஜியை சொல்லிட்டு இருந்தாரு. சிவாஜியை சொன்னதுக்கே வந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கணும். இதுல வந்து இப்ப சூர்யா வந்து நான் பண்றதை பார்த்து ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு கேவலம். மக்களோட செல்வாக்கு. நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்கல்ல லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. தெரிஞ்சிருச்சு இன்டர்வியூ இதுக்கு மேல வந்து நம்மள ட்ரோல் பண்ற மாதிரிதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இவர் எந்த நிலைமைக்கு போயிட்டாரு அப்படின்னா, என்னை வந்து நீ நெகட்டிவா பேசிடவே கூடாது. நான் வந்து உட்கார்ந்தாலே நீ என்னை பத்தி பாசிட்டிவா மட்டும்தான் பேசணும். நான் வந்து அதாவது இப்ப எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, இப்படி என்னை பத்தி பாசிட்டிவா பேசிட்டே இருந்தீங்கன்னா தான் நான் மேல போவேன். என்ன கிளவரா பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எடுக்கிற சேனல்ஸுக்கு நான் ஒன்னு பெரிய ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் ஒருத்தர் கூட இவரை கூப்பிடாதீங்க. புண்ணியமா போட்டு இந்த இஷ்யூக்காக கூட இந்த மனுஷனை கூப்பிடாதீங்க, விட்டுருங்க. இன்டர்வியூ நீங்க எத்தனை இன்டர்வியூ 300-400 இன்டர்வியூ எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மனுஷனை தூக்கி வச்சுக்கிட்டு. என்ன வியூஸுக்கு அவன் யார் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க? இந்த ஆள் பேசுறது யார் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? கோமாளித்தனம் பண்றதை பாக்குறேங்கிற பேர்ல எல்லாரும் டென்ஷன் தான் சார் ஆகிறோம். விட்டுருங்க, இவரை தயவு செஞ்சு விட்டுருங்க. இனிமே யார் இன்டர்வியூல கூப்பிடாதீங்க. என்னாச்சு? ஒரே நிமிஷம். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல வாங்க, நீங்க நார்மலாவே சொல்லலாம். உட்காருங்க, பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம் வாமா. ஏன் இதுல நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க, நான் நெகட்டிவா கேட்க மாட்டேன். உட்காருங்க, வாமா வாங்க. அது என்ன இன்டர்வியூ நடுவுல பாருங்க, எந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்றாரு அப்படின்னா, நீ என்னை பத்தி நெகட்டிவா பேசினா நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஆங்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே இவரை கலாய்க்கவும் கூடாது, இவரை கொஞ்சம் பிரைஸ் பண்ணி பேசுற மாதிரியும் பேசி அப்படி சர்காஸ்டிக்காக தான் கொண்டு போகணுங்கிறதுக்காக எதுவுமே நெகட்டிவா பேச முடியறது இல்லை. எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு எதுக்குங்க வியூஸ் வேணும்? வேற யாருமே இல்லை இன்டர்வியூ. எத்தனை பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க, படிச்ச குழந்தை இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க. அப்பதான் 4 பேர் படிப்பாங்க. எத்தனையோ கலெக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பெரிய 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 ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுங்க. வக்கீலுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுங்க. சில கேசஸை பத்தி கேளுங்க, எப்படி இதுல இருந்து வெளியில வர. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா போங்க சார். ஏன் சார் இந்த மீடியாவை இந்த மாதிரி கோமாளியில கூப்பிட்டு வச்சு எதுக்கு சார் இன்டர்வியூ பண்ணிட்டு நீங்களும் வியூஸ் வர்றதெல்லாம் செகண்டரி சார்.
நாடு நாசமா போயிட்டு இருக்கலாம். அதை பாருங்க. எதுக்கு இந்த மாதிரி ஆளுகளை என்கரேஜ் பண்ணி இவனை மாதிரி இன்னும் 100 பேரை கிரியேட் பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்டர்வியூ எடுக்கிறவங்கள தான் சொல்றேன். நல்ல நல்ல ஆளுகள் இன்டர்வியூ எடுங்க பாஸ். சொல்லுங்கம்மா ஒரு நிமிஷம். இஷ்யூஸை கேட்காம நீங்க பண்றது இதுவா டிஜோ வாழ்க்கையா படிச்சிருக்கியா படிக்கலையா நீ? எப்படி கேட்டாரு பாத்தீங்களா? படிச்சிருக்கே படிக்கலையா நீன்னு கேட்கிறாரு. ஏன் அந்த பையனை பார்த்தா நான் படிக்காத மாதிரி அப்படிதான் படிக்காத இருந்தா உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். படிச்சுதான் இருக்கணுமா? உன்கிட்ட வந்து படிச்சவன் தான் இன்டர்வியூ எடுக்கணுமா? ஏன் உன்கிட்ட படிக்காத வந்து கேள்வி கேட்டு நீ எல்லாம் பேச மாட்டியா? சரி நீ வாப்போன்னு பேசிட்டா நான் சொல்றேன் இல்லைங்க, இவர் ரொம்ப தெளிவான ஆளுங்க. இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்காரு. தெல்ல தெளிவான ஆளு. நீங்க படிச்சிருக்கீங்க, வாங்க பாருங்க. வாங்க, நீங்க டாக்டர் டாக்டர் சொல்லவில்லை சார். அப்படி சரி, நான் கேட்கல, வாங்க. நல்ல விஷயத்தை உண்மையான விஷயத்தை கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லி தான் அவர்கிட்ட ஆரம்பி இல்லை சார். இஷ்யூஸை பற்றி கேட்கலாம். அவர் வந்து திருப்பி நான் சொன்னது ஏங்க நீங்க ஒரே சீனை நீங்க அவ்வளவு வருஷம் பண்ணும்போது நம்ம கேள்வி நான் தப்பா கேட்டேன். சரி, உங்க கூட வந்தவங்களே கேளுங்க, நம்ம தப்பா கேட்டோம். எவ்வளவு சீன் பண்ணி வச்சிருக்கேன். வேணாம் ஆங்கரை மாத்தி விடுங்க, தயவு செஞ்சு கோச்சுக்கிறாம. ஏங்கரை மாத்தி விடுறதான் வேணாம். அது முதல் பொருள் முட்டு கொண்டா எனக்கு மனசு நல்லா. சரி, நான் கேட்க அதான் பாருங்க. ப்ளீஸ்மா வேண்டாமா. நானு சொல்லிதான் நாளைக்கு நல்ல படம் நடிச்சீங்கன்னா 100 ரிப்போர்ட்டர் பேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லம்மா. இப்படி ஓபன் இல்லம்மா. இதேதான் இன்னொரு மூவியோட ப்ரொமோஷன் நினைக்கிறேன். ஏதோ மூவில இவர் நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கே வந்து கேவலம். ஆக்சுவலா நான் அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. மூவில நடிச்சிருக்காரு. அதுக்கு அது பிரஸ் மீட் வந்து நடந்திருக்கு. அந்த பிரஸ் மீட்ல வந்து இவரை பத்தி கொஸ்டின் கேட்கவும் அவ்வளவு சண்டை போடுறாரு. எதிர்த்து அப்படி பேசுறாரு. நீ எப்படி என்னை பத்தி எப்படி பேசலாம்? நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன் தெரியுமா? விஜய் சேதுபதியோட படத்திலே நான் நடிச்சிட்டேன். விஜய் சேதுபதிக்கு கூட அவ்வளவு விசில் வரலையாமா, இவரை காட்டும் போது அவ்வளவு விசில் வந்துருச்சாமா அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல சார். விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்றேன். சரி, ஒரே இல்லம்மா, டீசெண்டா நான் சொல்லி தான் ஆரம்பிச்சேன். டீசெண்டா கேளுப்பா, இஷ்யூஸை பத்தி கேளு. வந்த உடனே அவரை நான் டீசெண்டா கேளுன்னு சொன்னேன். உட்கார வச்சுட்டு என்னைய நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்கன்னா அது என்ன அர்த்தம்? சரி, இல்ல நான் என்ன சொல்றேன், சும்மா இருப்பா நீங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு வாரம் क्वेश्चन கேட்டா பதிலே சொல்ல உங்களால முடியல. கேட்க கூடாதுமா. அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு 10 क्वेश्चन கொடுத்துருவீங்க. அந்த क्वेश्चन உங்களை கேட்கணுமா? கேக்குறேன். இவர் பண்ற ஒர்க்குக்கு மேனேஜர் அசிஸ்டன்ட் வேற. அவர் வந்து இவருக்கு பேக்கை தூக்கிட்டு வரதும் சார்ஜர் எடுத்துட்டு வர்றதும் இவர் பேசுறதுக்கெல்லாம் பின்னாடியே கைய என்ன பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அவர் அவமானப்படுத்துற மாதிரி கேக்குற. அப்படி சரி, நான் அவமானப்படுத்தல, வாங்க நார்மலா பேசலாம், வாங்க. சரி, மைக்க கொடுத்துட்டு போங்க. ஒரு क्वेश्चனுக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்க ஆனா சொல்லிட்டு போறீங்க. சரி வாங்க, அப்ப பதில் சொல்லுங்க. அப்ப அவ்வளவு இதுனா பதில் சொல்லிட்டு போங்க. அவ்வளவு இதுனா பதில் சொல்லிட்டு போங்க. இன்டர்வியூல பதில் சொல்லுங்க. சும்மா வெளியில வந்துட்டுலாம் பதில் சொல்லாதீங்க, சரியா? ஒரு क्वेश्चனுக்கு பதில் சொல்ல எதுவும் இல்ல. அப்படியே சொல்ல ஒரு பாசிட்டிவா கொடுத்து இவரோட கொஞ்சி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி அதே ஆக்ஷன் அதே தான் அடிப்பீங்க. இல்ல இவர் என்ன நினைச்சிட்டாரு, இவரை கூப்பிட்டு சூர்யா மாதிரி கஜினி மாதிரி பண்ணுங்க, இவரை அந்த மாதிரி பண்ணி 4 வாட்டி பார்த்து சொல்லி சூப்பர்னு கை சொல்லி அனுப்பணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஒரு 4 நல்ல கேள்வி கேட்டேன். இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேள்வி கேளுப்பா. ஏன் கட் பண்றீங்க? வீடியோ ஏன் கட் பண்றீங்க? சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம். அந்த வீடியோவும் ரெக்கார்ட்ல இருக்கு. இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் செல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும். வரவங்க எல்லாம் நீ ஊர்ல இருக்க எல்லாரையும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? அதை எடுங்க, வீடியோ எடுங்க. வீடியோ எடுங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. இன்டர்வியூல சாந்தம் பேரை கிளியரா சொல்றீங்க. வீடியோல என்ன சொல்றீங்க? சாந்தம் கிண்டல் பண்றீங்க. வர வச்சுட்டு அவமானப்படுத்துற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். டீசென்ட்டான क्वेश्चனை கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறதுக்கு? கேக்குறேன். இவர் கவர்மெண்ட் ஆபீஸ் இவரை கூப்பிட்டு கரண்ட் இஷ்யூ கேக்குறாங்க. நம்ம தாங்க இன்டர்வியூ எடுத்தோம். இன்டர்வியூ கால் பண்ணது யாரு? கிளம்பு. இவ்வளவு நேரம் இங்க நடந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கான ஒரு பலன் தெரியுமா? ஒரு தவறான ஆளை அவர் சிரிப்பேத்துறாரு, கோமாளித்தனம் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே சிரிச்சு அவரை வளர்த்து விட்டோம்ல. சோ அதுக்கான ஒரு பலன் தான். இங்க யாருமே வளர்த்து விடல. மக்கள் யாருமே வந்து இவரை வளர்த்து விடவே கிடையாது. இது எந்த மாதிரி கான்செப்ட்னா, நீங்க ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டு வெளியில சுத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஆளுகள் எல்லாம் நம்ம வெளியில பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். எக்ஸைட்மெண்ட்னு சொன்னா எப்படி சொன்னா, அந்த கோமாளி வந்துட்டாண்டா, அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு. இது வந்து ஒரு ஆப்போசிட் தான். ஆனா அதுதான் பாருங்க, அவரோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு டவுனா இருந்திருந்தா என்னை பார்த்தா ஃபேன்ஸ் வர்றாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் முட்டாளா இருக்காரு. நம்மளை கிண்டல் பண்றாங்க. இப்போ ஒரு வடிவேல் வராரு, வடிவேல் சார் வரும்போது அவர் பார்க்கும்போது
வடிவேல் வந்துட்டாருடான்னு சொல்லி போட்டோ எடுக்கிறோம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு நம்மளை வந்து என்டர்டைன் பண்ணியது. அது நகைச்சுவை. அவர்கிட்ட போயிட்டு அவரோட ஜோக்கேவே சொல்லிட்டு, சார் இந்த படத்துல நீங்க இந்த காமெடி பண்ணுவீங்களா சார், உழுந்து உழுந்து சிரிச்சேன் சார், அந்த மாதிரி. அது வேற. பட் இவரை போயிட்டு, சார் நீங்க வந்து சூப்பரா நடிக்கிறீங்கன்னா, சிவாஜி மாதிரி சூப்பரா நடிக்கிறீங்கன்னா, சிவாஜியோட சூப்பரா பண்றீங்க. டேய் நான் உன்னை சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நான் மெயினா சொல்றேன், இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த மீம் கிரியேட்டர்ஸுக்கு தான் மெயினா சொல்றேன். இவனை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் போய் பேசும்போது, போட்டோ எடுக்கும்போது தயவு செஞ்சு கேவலமா 4 வார்த்தையை கேளுங்க. அதை விட்டுட்டு அதாவது அதுல ஒரு ஃபன் தேடுறீங்க பாத்தீங்களா, அது ஃபன்னா அவரை பாக்குறதுக்கு. அவரோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா, இவங்க எல்லாம் நம்ம ரசிக்கிறாங்கிற அளவுக்கு போயிருச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், அந்த ஆளெல்லாம் பார்த்தா தயவு செஞ்சு அவர்கிட்ட இருக்கிற தப்பை ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லுங்க. நீங்க பண்றது தப்புங்கிறத புரிய வைங்க. அதை விட்டுட்டு சும்மா இன்டர்வியூல கூப்பிட்டு வச்சுட்டு அவரை வந்துட்டு இவரு மாதிரி நடிச்சு காட்டு, அவரு மாதிரி நடிச்சு காட்டு. தப்ப சொல்லுங்க. நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது முட்டாள்தனம், கோமாளித்தனம். 4 பேர் உட்கார வச்சு நீ பண்றது கரெக்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி 4 பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்க. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. நான் இன்னொரு ரிக்வஸ்ட் கூட கலாட்டால வைக்கிறேன் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பொதுமக்கள் இருக்காங்க. இவர் தான் மக்கள் செல்வாக்குன்னு சொல்றாரு பாருங்க. அந்த மக்கள்கிட்டயே போயிட்டு இன்டர்வியூ எடுங்க. போயிட்டு மைக்கை கொடுங்க. மைக்கை கொடுத்துட்டு நீங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க 4 பேரை கேட்டு பாருங்க. அப்ப இவருக்கு தெரியும் எந்த லட்சணத்துல மக்கள். ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க. மக்கள் செல்வாக்கு எங்கிட்ட இருக்கு, நீ தான் என்ன தப்பா சொல்றேன்னு உங்களை தப்பா சொல்றாங்க கிடையாது. நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டுட்டு அதை வந்து நீங்க பப்ளிக்ல வந்து நீங்க அந்த வீடியோவை போட்டு இவர்கிட்ட இவரோட ஃபேமை வந்து நீங்க எந்த அளவுக்கு நான் சொல்றேன் இவரோட இந்த இதை வந்து கம்மி பண்ண முடியுமா கம்மி பண்ணுங்க. அப்பதான் இவங்கள மாதிரி ஆளுங்க நாளைக்கு திரும்ப வரமாட்டாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் அசிங்கப்படுத்தினாரு. இன்னைக்கு காலையில சாந்தனு, சூர்யா அவர்கள், வெங்கட் பிரபு அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தினாரு. இவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான காரணம் வந்து அவரை கொஞ்சறதுக்காகவோ, சிவாஜி மாதிரி பண்ணுங்க, சூர்யா மாதிரி பண்ணுங்க, அதுக்காகவே இல்லை. இவர் பண்ண தப்பு என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவிட்டியா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்றாரு, எதனால இவ்வளோ பேர் மேல இவ்வளோ ஒரு வன்மம், இதை கேட்கறதுக்கான நேர்காணலாக தான் நாங்கள் அதை அமைச்சிருந்தோம். வந்த உடனே என்னை கூப்பிட்டு தனியாக பேசினாரு. இதோ பாருமா, நீங்கள் வந்து என்னை டீஃபேம் பண்ணுற மாதிரிலாம் கேட்காதம்மா, இப்போ இருக்க கரண்ட் இஷ்யூஸ் பற்றி கேளுமா, அதுன்னு சொன்னா நான் என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக தெரியும். உட்காந்த உடனே முதல் கேள்வி உன்னை விட நான் கேட்கல, நீங்கள் என்ன ஒரு கற்பனை உலகத்தில், யுட்டோப்பியான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்களான்னு கேட்டோம். அவ்வளோதான், எழுந்து வெளியில் போயிட்டாரு. என்ன நீங்கள், நான் உன்னை வந்து பாசிட்டிவாக தானே கேட்க சொன்னோம். இல்லை நான் ஏன் பாசிட்டிவாக கேட்கணும், ஏன்னா நீங்களே நெகட்டிவான ஒரு ஆளாக இருக்கும் போது நம்ம மட்டும் ஏன் இவர்கிட்ட பாசிட்டிவாக கேட்கணும். அவரோட கற்பனை உலகம் எப்படி இருக்குன்னா, நான் வந்து சூர்யாக்கெல்லாம் மேலமா அவர் பேசுறாரு. இது வந்து கேமரா ரெக்கார்டு எல்லாம் முன்னாடி பேசுறாரு. ஏன் சூர்யா இது பண்றாங்க, நான் சூர்யாவுக்கு மேலமா. அப்போ அவரோட மூளையில எந்த அளவுக்கு அவரை என்ன மாதிரி நினைச்சிருக்க. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, ராஜா சூர்யாங்கிறவர் எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சு உங்களை மாதிரி எத்தனை தெரப்பி டாக்டர்ஸ் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி எத்தனை பேரை படிக்க வச்சுட்டு இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? படிப்பை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, அப்பெல்லாம் நீங்களா சூர்யா காலில் போய் விழுந்திருக்கணும் அவர் படிக்க வைக்கிறதுக்கு. தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு பேசுறீங்க, சூர்யா விட என்ன நீங்க மேல நடிப்புல மேலன்னு சொல்ல வர்றீங்களா? நடிப்புங்கிறது யாரு வேணா நடிப்பாங்க சார். சின்ன குழந்தைகள்லாம் இப்ப நடிக்குது. ரீல்ஸ் எடுத்து போய் பாருங்க, குழந்தைங்க அவ்வளவு சூப்பரா நடிக்கிறாங்க. பெரியவங்களை விட மெச்சூரா நடிக்கிறாங்க குழந்தைங்க. அதுக்கு என்ன, எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்து this world has to change. This reels world has to change. It has to change. நல்லதை நோக்கி போகணும். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஃபன்னு எல்லாத்தையும் ஃபன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு இது மாறியே தீரணும். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கண்டிப்பா வந்தே ஆகணும். இது வந்து ப்ரொக்ரெசிவ் நோக்கி போறதே கிடையாது. நம்ம சொல்றோம் சைனா வந்து அப்படி இருக்கு, ஜப்பான் ஏன் அப்படி இருக்கு? அவங்கெல்லாம் உட்காந்துட்டு டிக்டாக் ரீல்ஸும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டும் இப்படி எல்லாம் கோமாளித்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அவங்களாம் படிக்கிறாங்க சார், அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க சார். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 13 மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சு அவன் வந்து அவன் நாட்டை பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கான் சார். இன்னைக்கு அவங்ககிட்ட நம்ம கையேந்தி நிக்கிறோம் சார். கையேந்தி நிக்கிற இந்த சென்ஸ் லைக் நான் சொல்றது நிறைய விஷயங்கள்ல நான் சொல்றேன். அவன் விடுற மொபைலை யூஸ் பண்றான், அவன் விடுற பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவனை பார்த்து நம்ம வியந்துப்போம், அவனோட நாட்டுல போய் நம்ம வந்துட்டு பெருமையா பேசணும். இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் ஃபன்னு எல்லாத்துக்கும் ஃபன்னு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு நீங்க உருப்பிடுவீங்க, எப்ப நீங்க ப்ரோக்ரஸ் ஆவீங்க? தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்க. ராஜாவா ஆகணும்னு நினைப்பாங்க, ராஜாவே வாழ்வாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் இருக்காரு.
ஸோ இது போன்ற ஆட்களை வந்து வெளியில பார்க்கும்போது நம்ம எங்ககிட்ட ஒரு அடி பண்ணுங்க, ஒரு செல்ஃபி எடுங்க, வாட்டர் மெலான் சாப்பிட்டு காட்டுங்க, கர்னர் மாதிரி நடிங்கன்னு அவங்க கோமாளித்தனம் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது எங்க எடுத்துட்டு வந்து நின்று இருக்கு பாருங்க. இது வந்து என்ன ஆகும், சரி அவர் விளையாட்டுத்தனமா பண்றாரு, நீயும் அது மாதிரி இருக்கலாம் நீங்க கேட்கலாம். இது எதோட ஒரு பெரிய வெளிப்பாடா இருக்கும்னா, இந்த கோமாளித்தனத்தை பார்த்து இன்னும் 100 கோமாளிகள் உருவாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி மண்ணை சாதிக்குன்னு ஒருத்தர் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு, சம்பந்தமே இல்லாம பண்ணுவாரு. அவரை கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக்குனாங்க, இப்ப எங்க போனாருன்னு தெரியல. நம்ம ஜிபி முத்தான இவரை கூட எல்லாம் அவரோட கம்பேரே பண்ண முடியாது. அவராச்சும் ரொம்ப வெள்ளந்தியா பேசுவார். இவரு கரெக்ட். நான் தான் சொல்ல வரேன். இந்த ஜிபி முத்துவும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் தான். அவர் பண்றது தப்புன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். ஆனா தப்புன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கவும் செய்வாரு. ஸோ வந்துட்டு அவர் இந்த மாதிரி நடிக்கணுங்கிற ஆசையில உள்ள வந்து மனுஷனே கிடையாது. ஜிபி முத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிக்டாக்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அதுக்கு ஒரு கமெண்ட்ஸை படிச்சாரு. அது மூலியமா ஃபேமஸ் ஆனாரு. இப்பவும் அது பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டும் அது நாம இவ்வளவு பெரிய இடம் அப்படிங்கறத நான் எப்படி சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவர் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்றாரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஷோஸ்ல எல்லாம் போய் பண்ணிட்டாரு. இன்னமும் அந்த லெவல் நம்ம ரீச் ஆயிட்டோங்கிற இது கூட தெரியாம இன்னைக்கும் ஒரு கமெண்ட்டை படிச்சுக்கிட்டு திட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன். இன்னசென்ட் இருக்கிறனாலதான் நம்ம அவர் வந்து ஓகேன்னு ஒரு இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா பாக்குறோம், வர்றோம், போறோம். ஆனா அவர் இன்னொரு விஷயம் இருக்குங்க. அவர்கிட்ட நம்ம போயிட்டு ஒரு போட்டோவோ இது மாதிரிலாம் வந்து பேசும்போது அவர் ரொம்ப தன்னடக்கமா, சார் ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார், எனக்கு தெரியல சார், நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு ரொம்ப தன்னடக்கமா பேசுவார். பட் இவர் வந்து தன்னடத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு மனுஷன், படிப்புங்கிற ஒரே ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு நான் படிச்சிருக்கேன், நீங்க எல்லாம் படிக்கல, நீ எங்கிட்ட கேள்வி கேட்கிற உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தலகணம் பாருங்க. I think he is such a toxic. வந்து அவ்வளோ என்னென்னலாம் பண்றோம், என்ன போட்டா ஆடியன்ஸ் ஏமாறுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு பயங்கர பிளானிங்கா நெகட்டிவிட்டியை அவரோட பாப்புலாரிட்டிக்கு யூஸ் பண்றாரு. நாங்க எல்லாம் ரொம்ப அமைதியா பேசதான் ஆரம்பிச்சோம். எம்பளை தாண்டி நம்ம அனுமதி இல்லாம லைவ் போடுறது, மத்தெல்லாம் தப்பா பேசுறது, சேனலை ரொம்ப தப்பா பேசுறது, இதுக்கப்புறம் மற்றவங்களை டிஃபேம் பண்ணக்கூடாதுக்கான ஒரு இன்டர்வியூவாக தான் இது இருக்கிறோம் தான் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அது நம்மளே டிஃபேம் பண்ணுறாருன்னும் போது அவ்வளோ சீக்கிரம் கலாட்டாவும் சரி மற்ற எந்த ஒரு மீடியாக்களும் சரி அவ்வளோ சீக்கிரம் பொறுத்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சரி அவர் போடுறோன்னு நாங்கள் விட்டுட்டோம். கடைசியாக வந்து வெளியில் வரைக்கும் ஒரு சண்டை நடந்து இருக்கிறதுல காமெடி என்னன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த சென்ஸ் லைக் அவருக்கு எப்படி இருக்கணுங்கிற ஒரு சென்ஸ் கூட இல்லை. ஆனா மற்றவங்களை வந்து எவ்வளவு அழகா டிஃபேம் பண்றாரு, பாசிட்டிவா பேசுங்க. சரி அவர் அவ்வளோ டைட்டா டிஷர்ட் போடுறது, அவரோட வயிறு தெரியற அளவுக்கு டிஷர்ட் போட்டுக்கிறாரு, பேண்ட் இறக்கி போட்டுக்கிறாரு, பேர் பாடியோட உட்காந்து ரீல்ஸ் பண்றான்ட்டு ஒன்னொன்னு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன கான்செப்ட், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இவரை பார்த்து எத்தனை பேர் பண்றாங்க தெரியுமா? நிஜமா சொல்றேன், இவரை பார்த்து கோமாளித்தனம் பண்ணாதான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும்னே பண்றாங்க. மை காட், சண்டன் கூட இல்ல. அவர் நான் என்ன சொல்ல, திரும்ப வந்து நீ உட்காருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா என்ன ஆச்சு, இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் கூட சொன்னாங்க நீங்க லிஃப்ட்ல இருந்து மாசா வாங்க சார்னு. அப்ப மட்டும் மாசா வர, இதுதான் தப்பு. நீங்க அவர் கோமாளின்னு தெரியுது, அவரை எப்படி ட்ரீட் பண்ணாமோ நீங்க அப்படி ட்ரீட் பண்ணுங்க சார். நீங்க அங்கிருந்து மாசா நடந்து வாங்க சார், ரஜினி மாதிரி நடந்து வாங்க சார். ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அவரை எவ்வளவு சிம்பிளா ட்ரீட் பண்ண முடியுமோ அவர் ட்ரீட் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு புரியும். தயவு செஞ்சு காமெடி எல்லாமே காமெடி இல்லை சார். காமெடி நீங்க ஒண்ணு ஒருத்தர் நிறுத்திருக்கீங்கன்னு பாத்தீங்களா? எதுக்கு எல்லாரையும் காமெடி யாரை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுங்க, எல்லாம் சரியா தெரியுதுல்ல. நான் என்ன பண்றேன்னா மாஸ் ஹீரோவா நான் ஏன் மாசா வரணும்னு கேட்க வேண்டியது தானே. அப்ப கேட்க முடியல. ஒரு கேள்வி நெகட்டிவா கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றதுக்கான திராணி இல்லை. ஆனா இவரை கேள்வி கேட்கும்போது பாசிட்டிவா கேட்கணும், இவரை கொஞ்சணும். இன்னும் சொல்ல போனா நாங்க யாரும் அவர் மேல ஒரு ஹார்ஷாவோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. அவர் தான் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு, சேனலை டிஃபேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் இங்க இருக்கிற பெண்கள் கூட சரி விட்டுருங்க சார், பரவாயில்ல சார், வேண்டாம் சார்ன்ற மாதிரி தான் பணிவா பேசினாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்களையும் லைவ்ல வீடியோ எடுக்கிறது, தொடர்ந்து வீடியோ எடுத்துட்டே இருந்தாரு. இதை பிடிக்காம தான் நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் ஏன் இப்படி பண்றீங்கன்னு போனை பிடிங்கி அவர் பக்கத்துல இருக்கிற கையில தான் கொடுத்தாரு. உடனே கத்த ஆரம்பிச்சு, ஐயோ என்ன அடிக்கிறாங்கன்னு. எப்பா ஸோ இந்த விஷயத்துல நல்லா தான் நடிக்கிறாரு, உண்மைன்னு வரும்போது தான் நடிக்க மாட்டாரு. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தப்பான நபரை அவர் கோமாளித்தனத்துக்காக நம்ம எவ்வளவு வளர்த்து விடுறோமோ கண்டிப்பா வருங்கால சந்ததியினரை தான் பெரும் அளவு பாதிக்கும். இவர் இப்ப எதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தெரியுமா? என்ன கோமாளித்தனம் வேணாலும் பண்ணலாம், அதை வச்சு ஃபேமஸ் ஆகலாம், அதனால சினிமாவில் நடிக்கலாம். இவரை பார்த்து இன்னும் 100 திவாகர்கள் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. எக்ஸாக்ட்லி அதுதான் நானும் சொல்ல வரேன். தயவு செஞ்சு
இனி இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் அப்சல்யூட்லி புல்ஷிட். ப்ளீஸ் ஒருத்தரை காமெடி பண்றான்னு விட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. அவனை எல்லாம் பெரிய ஆளாக்கிட்டு அவன் கீழே கமெண்ட் பண்றதே தப்புங்கிறேன் நான். கமெண்ட்ல போயிட்டு அவனை திட்டுறது திட்டு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சில பேருக்கு இது புரியுதான்னு தெரியல. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணும் தெரியுமா? இன்ஸ்டாகிராம்னால அனலைஸ் பண்ண முடியாது. இது எதுக்காக இவ்வளவு கமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே வருதுன்னு it's just a system. Okay, systematically what it happens, right? When you commenting more on someone's profile, because நான் இவரோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்குறேன், நம்ம எல்லாருமே இந்த நம்ம தங்கிலீஷ்ல தான் வந்து கமெண்ட் பண்றோம். அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தமிழ்ல டைப் பண்றாங்க, தமிழ்ல கெட்ட கெட்ட வார்த்தை போடுறாங்க, இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்னால புரிஞ்சுக்க முடியாது. இன்ஸ்டாகிராமோட வேலை என்ன தெரியுமா? ஒரு வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னா அதோட ப்ரொஃபைலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அது இன்னொரு 100 பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா இது நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு, இது கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, ஸோ இதை வந்து லைக் பண்றாங்க போலன்னு நினைச்சுக்கிட்டு அது இன்னும் 100 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தும். ஒருவேளை நீங்க ரொம்ப சொல்றேன் பேடா பேசுறீங்கன்னு சொன்னா அது இன்னொரு 100 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தும். நான் என்ன சொல்றேன்னா அவனை பத்தி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. தயவு செஞ்சு ஸ்வைப் பண்ணிட்டு போய் இவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி ஸ்வைப் பண்ணிட்டு போய் பாருங்க. இது எதுவுமே நடக்காது. நீங்க ஃபன் வேணும், இவன் பண்ற கோமாளித்தனத்தை வச்சு நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம். கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லையா சார் உங்களுக்குலாம்? கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லையா? நான் ஆக்சுவலா இதையவே நான் கண்டென்ட்டா எடுத்துருக்க மாட்டேன். பட் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இவனெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இவங்களை மாதிரி ஆளுகளை அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணாதான் இது சரியாகும். இந்த வயசு நாளையில இருந்து இது மாதிரி யாரும் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு நான் சொல்றேன். திறமை இருக்கிறவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க சார். எத்தனை பேர் திறமை. இவர் வந்துட்டு சாந்தனுவை பத்தி தப்பா பேசியிருக்காரு. சாந்தனு உனக்கு வந்து இது கிடையாது, உனக்கு வந்து சான்ஸ் இல்லை, உனக்கு நீ சான்ஸ் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கோம். தப்புதான், தப்புதான். ஓகே, இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியன் நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு இதுக்கு மேல பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். எனக்கு அவ்வளவு வெறுப்பு வருது. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா சொல்லுங்க. என்ன மாதிரி என்னங்கிறத நீங்க வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படின்னு பார்ப்போம். நம்ம ப்ரொக்ரெசிவா போகணும்னு நம்ம வந்து ஃபீல் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்களை வந்து பார்ப்போம், நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குவோம். இதனால நல்லது நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கெட்டது நடக்கவே நடக்காது. இப்படி நம்ம காமெடிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கள்ள தொடர்பை பத்தி பேசுறது, இந்த மாதிரி கோமாளிகளை பெரிய ஆளாக்கி விடுறது, அப்புறம் இந்த பெஸ்டி கான்செப்ட், கே கான்செப்ட், என்னென்னமோ நம்ம ஃபன்னுன்ட்டு அதை வந்து நம்ம ரியல் லைஃப்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு சொல்றேன். கல்ச்சரா வச்சுக்கிட்டு நம்ம அழகா ப்ரோக்ரஸிவா வந்துட்டு நம்ம மூளையை எப்படி மேம்படுத்திக்கணுமோ அதை வந்து பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். சினிமாஸ் பாக்குறோம், சினிமாஸை என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் வானமா அதோட முடிஞ்சது. அதை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தோம். நம்ம வேலையில எப்படி ப்ரோக்ரஸ் ஆக்கணுங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நான் பாக்குற யங்ஸ்டர்ஸை. இந்த வீடியோஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு இன்னும் பெருசா வியூஸ் எல்லாம் போகாது. பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரொக்ரெசிவா இருங்க. நல்லதை பாருங்க, நல்லதை மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி கோமாளிகளை வந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல இவன் கோமாளித்தனம் தான் பண்றான். கமெண்டோ லைக்கோ கூட பண்ணாதீங்க. நாட் இன்ட்ரெஸ்டட்னு போட்டு தயவு செஞ்சு ஸ்வைப் பண்ணிட்டு வேற ஏதாவது நீங்க நல்லதா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. சாரி, நான் ஏதாவது ரொம்ப சீரியஸா பேசியிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏன் சீரியஸான இஷ்யூ பேசணுங்கிறதுக்காக தான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். மற்றபடி நானும் ஒரு ஃபன்னான பர்சன் தான். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஃபன் எதிர்பார்க்க கூடாது. அதனால தான் நான் இதை சொல்ல வந்திருக்கேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.